ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து வெண்ணிலா வந்து வீட்டில் இருக்கிறது காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு இல்லையா? அது வந்து விஜய் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காவேரியை வந்து நம்ம சமாதானப்படுத்தணும், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து அவளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு. சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஜய், காவேரி வந்து பயங்கர மனக்குழப்பத்தில் இருக்காங்க. நம்மளை வந்து அனுப்பிடுவார், அவர் வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறதால காவேரி ஒரு பயத்தோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, டைவர்ஸு அப்ளை பண்ணி தானே, அதாவது டைவர்ஸு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவர் வந்து சொல்கிறத அவரை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நினப்பிலே இருக்கிறதுனால விஜய் வந்து நம்ம காவேரிக்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும், ஆனால் சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. காவேரி வந்து அந்த சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஃபீல் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வெளியே அனுப்பிடுவார் அப்படின்னு கஷ்டத்தில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அவருக்கே தோணுது. ஆனால் இது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல விஜய்க்கு வந்து அது எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடும். அப்போ கூட தாத்தா வந்து திட்டுவார், ஏன்பா நீ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் இழுத்த, இங்கே பார்த்தியா, நீயா யோசித்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு தாத்தா. கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்